அபிஷேகத்தில் வளருங்க, கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி வரைக்கும் திருவிருந்த குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது பெருசா அப்படின்னே வாழ்ந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து செய்தியை கேட்க 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 கர்த்தருக்குள் நாம் வளருவோம். ஹல்லேலூயா. தேவனுக்குள் நாம் வளருவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. ஸோ கேட்கிற சத்தியம் விடுதலையாக்கும், அறிந்து கொள்ளுகிற சத்தியம் விடுதலையாக்கும். வேதத்தில் நிறைய சத்தியம் இருக்கிறது. நீங்கள் அறியாதது வரையிலும் அந்த சத்தியத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வராது. நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுத்தும் போது அந்த சத்தியத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலை உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பரலோக தேவன் மகிமைப்படுவாராக. இப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தமான வார்த்தைகளை நமக்கு பேசுவாராக. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 1:20 வேதத்தின் கடைசி பக்கம், 275வது பக்கம். 275 கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மாம்சத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? 275வது பக்கம் வேதத்தின் கடைசி பக்கத்தில் கொலோசியர் 1:20 எல்லாரும் எடுத்துக்கணும். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் சிலுவையையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் இன்னும் கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டதை, சிந்தப்பட்ட இரத்தத்தை, அவர் கொடுத்த ஜீவனை, இதெல்லாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொண்டோமே ஆனால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் அறையப்பட்டதுனால, அவர் இரத்தத்தை சிந்தினதுனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போ சிலுவையினால ஒரு சமாதானம், அவர் சிந்தின இரத்தத்தினால ஒரு சமாதானம். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. 2 காரியம். ஒன்று, சிலுவையினால, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. யாரோடு சமாதானம்? என்ன சமாதானம்? அதை நாம் புரிந்து கொள்ளணும். யாரோடு சமாதானம், என்ன சமாதானம் என்று சொல்லி பார்த்தால், பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் நமக்கு, அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்கு மகிமை. ஒன்று, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். யாருக்கும் யாருக்கும் சமாதானம் அப்படின்னா, பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தின் உள்ளவைகளுக்கும் ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியம், ஒரு ஒப்புரவு உண்டாகும்படி அவர் இரத்தத்தை சிந்தினாராம். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் புரிஞ்ச மாதிரியே பார்க்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவனுக்கு மகிமை. அடுத்தடுத்து வசனங்களை வாசித்தால் புரியும். ஒரு காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா, பரலோகத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம், பிதாவாகிய தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவ வார்த்தைகளுக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 34:24 வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தின் முதல் பகுதிக்கு வந்துடுங்க. யாத்திராகமம் 34
நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவர் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார்? நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்குவேன். அல்லேலூயா. யார் புறஜாதிகள்? ஒரு காலத்தில் நாம தான். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தூதர்கள் எல்லாருக்கும் நாம விரோதிகளாக, ஆகாதவர்களாக, அல்லது தேவையில்லாதவர்களாக, அல்லது பகைஞர்களாக நாம ஒரு காலத்தில் இருந்தோம். அல்லேலூயா. ஆமா. அன்றைக்கு பிதா யாரோடு வாக்கு பண்ணியிருந்தார்? தேவன் யாரோடு வாக்கு பண்ணியிருந்தார்? ஆபிரகாமோடு, ஆபிரகாமினுடைய சந்ததியோடு, குறிப்பா யாக்கோபு மூலமாய் வந்த 12 கோத்திரத்தோடு. இயேசு கிறிஸ்துவும் யாருக்காக இந்த பூமியில வந்தார்? தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக வந்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார், நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்தி விடுவேன். ஆமென். உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்குவேன். அதாவது புறஜாதிகளாகிய மனிதர்களை துரத்திவிட்டு அவர்களுடைய எல்கைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ புறஜாதிகள் யார் என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய நீதி வசனத்தை கை கொள்ளாதவர்கள், அதற்கு தன்னை அர்ப்பணிக்காதவர்கள் புறஜாதிகளாக ஒரு நாட்களில் இருந்தார்கள். நாமளும் ஒரு காலத்தில் இருந்தோம். அப்படிப்பட்டவர்கள் பரத்திற்கு விரோதமானவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல தேவனும் கோபமாயிருந்தார், பகையாயிருந்தார், விரோதியாயிருந்தார். அப்படிப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடாதபடி பரலோகத்தின் தேவனே அவர்களை துரத்தி விட்டார். பரலோகத்தின் ஆண்டவரே அந்த ஜாதிகளை துரத்திவிட்டு அவர்களுடைய எல்கைகளை அவரை உண்மையாய் ஆராதிக்கிற ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர்களுடைய எல்கையையும் அவர்களுக்கு உண்டான மேன்மையும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ புறஜாதிகளுக்கு பரலோகம் விரோதமாய் இருந்துச்சு, பிதாவாகிய தேவன் விரோதமாய் இருந்தார். ஆகையினால இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் இருதரத்தாராகிய நம்மை அவருடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, நாம துரத்தப்பட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினபடியினால துரத்தப்பட வேண்டியவர்களாகிய நாம அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக அவரால மாறிவிட்டோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு சமாதானத்தை அவருடைய பாடுகளின் மூலமாய், சிலுவையின் தண்டனை மூலமாய், சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய், இவண்ணமாய் அவர் சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்கி நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாடு மரணத்தை நாம நினைவு கூறணும். மாசந்தோறும் அவருடைய இரத்தத்தை தியானிக்கிறது நல்லது, பாடுகளை தியானிக்கிறது நல்லது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால் அவரை அறியாத ஆபிரகாமின் சந்ததி அல்லாத அத்தனை ஜனங்களும் இன்னும் துரத்தப்பட்டவர்களாகவே இருப்போம், பரதேசிகளாக இருப்போம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியினால புறம்பாயிருந்த நாம அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பகையை சிலுவையில கொன்று போட்டார். இப்ப நல்லா கவனிக்கணும். என்ன ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 10:16. சங்கீதம் 10:16. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார், புறஜாதியர் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போ புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்க முன்பதாக வரையிலும் புறஜாதி மேல இருந்த
சாபம், கோபம், விரோதம் அவைகளினால அவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால சமாதானத்தை இயேசு உண்டாக்கினார். சமாதானத்தை இயேசு உண்டாக்கினார். இப்போ புறஜாதிகளாய் இருந்தவர்கள் பரலோகத்துக்கு விரோதமானவர்கள், பரலோகத்தால அருவருக்கப்பட்டவர்கள், தேவனால புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேவ தூதர்களால பகைக்கப்பட்டவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 19:1 நாம வாசித்தால், நீங்க புரிந்து கொள்ளக்காக நிறைய வசனத்தை எடுக்க வேண்டியதா இருக்கும். தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் இருந்து புறஜாதிகளை, துன்மார்க்கனை, பாவிகளை அழிக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எங்கே அனுப்புகிறார் அப்படின்னா சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு அனுப்புகிறார். அங்கே ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆபிரகாமோடு வந்தவன், தேவனுடைய அழைப்புக்கு தன்னை இணைத்து கொண்டவன். அவனை மாத்திரம் தப்புவித்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த எல்லா புறஜாதிகளையும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அழித்தார். அப்போ ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கு முன்பதாக, இரத்தம் சிந்தக்கு முன்பதாக, ஜீவனை கொடுக்க முன்பதாக இந்த பூமியில இஸ்ரவேல் சந்ததியாய் அல்லாத சந்ததியார் பரலோகத்துக்கு விரோதமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள், தேவ தூதர்களுக்கு விரோதமாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வந்தது. அவர்களை அழிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் இறங்கி வந்து அழித்தார்கள். இப்படி இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை அழிக்கும்படி தூதன் அல்ல, என்னை பாதுகாக்கும்படி தூதன் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். ஹல்லேலூயா. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ, அன்றைக்கே உங்களுடைய பாதுகாப்பு கூடி இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்க பாதுகாப்பு கூடி இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு காலத்துல நம்ம பாவிகளாக, புறஜாதிகளாக, தேவனால தள்ளப்பட்ட அல்லது பகைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். தேவ தூதர்கள் பட்டணங்களை, புறஜாதிகளை அழிக்கும்படி தேவனால அனுப்பப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரோ, அவருடைய இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி, அவருடைய இரத்தத்தினால ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி, இதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தில் சாதாரண நம்மை, சாதாரண புறஜாதிகளாய் வாழ்ந்த நம்மை பரலோக வாசிகளாக, பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக அவருடைய இரத்தம் மாத்திரமே நம்மை மாற்றுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகையினால மாசம் மாசம் திருவிருந்தில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். திருவிருந்து ஆராதனையை விரும்புங்கள். சில சபைகளில் வாரந்தோறும் திருவிருந்து, ஆராதனையிலெல்லாம் திருவிருந்து, திருமண ஆராதனையும் திருவிருந்து, அடக்க ஆராதனையும் திருவிருந்து, அவ்வளோ மேன்மைப்படுத்துகிறார்கள். நம்ம சபையில் மாசத்துக்கு ஒரு முறை தான். அதுக்கு கூட நிறைய பேருக்கு டயர்டா இருக்கு, நிறைய பேருக்கு நேரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். திருவிருந்து ஆராதனை அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த இரத்தத்தினால தான் பரலோகத்தின் சொந்தக்காரர்களாய் நாம் மாறுகிறோம். புரியுதா? இந்த இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு வந்த பாக்கியம் மிக அதிகம். இந்த இரத்தத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த இரத்தத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை நாம வாசிக்கும் போது
அப்படியே சோதங்கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்த எல்லா புறஜாதிகளையும் பிதாவாகிய தேவன் தூதர்களை அனுப்பி அழித்தார். அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்தில் வந்தது. அந்த அக்கினினாலே அங்க இருந்த எல்லா துன்மார்க்கர்கள், எல்லா பாவிகள், தேவனை அறியாதவர்கள் எல்லாம் ஆண்டு போனார்கள். மரணத்திற்கு பாத்திரமாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக இயேசு மாற்றிவிட்டார். இந்த இரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது, அவ்வளோ வல்லமை உள்ளது, அவ்வளோ மகிமை உள்ளது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 91:11 நம்ம வாசிக்கும் போது அங்கே உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா! இப்போ இந்த பாதுகாப்பு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தது, புறஜாதிகளுக்கு இல்லை. புறஜாதிகளுக்காக தூதர்களை அனுப்பும் போது அந்த தூதர்கள் அந்த ஜாதிகளை அழித்தார்கள். ஆனா இஸ்ரவேலுக்கு அனுப்பும் போது இஸ்ரவேலர்களை தேவதூதர்கள் பாதுகாத்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஆபிரகாமின் சந்ததியை அவர்கள் பாதுகாத்தார்கள். ஆகையினாலதான் தானியேல் சிங்கக்கபிக்குள்ளாக தூக்கி போடும்போது தூதனை அனுப்பி தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சோலைக்குள்ளாய் தூக்கி போடும்போது அங்கே தூதனை அனுப்பி அக்கினி அவர்களை சேதப்படுத்தாமல் பிதாவானவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா! அப்ப அன்றைக்கு இந்த தூதர்களுடைய பாதுகாப்பு ஆபிரகாமின் சந்ததிக்கு இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து என்றைக்கு ஜீவனை கொடுத்தாரோ, இரத்தத்தை சிந்தினாரோ, நம்மேல இருந்த ஆக்கினை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அந்த இஸ்ரவேலுக்கு இருந்த அத்தனை பாக்கியமும் புறஜாதிகளாகிய நம்மேல கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டாக்கினார், இரத்தத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கினார். இதே தேவதூதர்கள் ஒரு நாள் புறஜாதிகளுக்கு விரோதமாய் இருந்தார்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினாரோ, புறஜாதிகளை பாதுகாக்கிற தூதர்களாக இயேசுவின் இரத்தம் மாற்றிட்டது. இன்னும் தெளிவாய் வாசித்தால் எபேசியர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், பக்கம் 265வது பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம் 265, எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள், இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தீர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை என்கிறதே கிடையாது, இவ்வுலகத்தில் நீங்க தேவன் அற்றவர்களாயிருந்தீர்கள். ஹல்லேலூயா! இத்தனை பாக்கியத்திற்கும் தூரமாயிருந்தீர்கள், இத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் தூரமாயிருந்தீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதோ ஆபிரகாமின் சந்ததிகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமா, ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆமேன். அவ்வளோ பலன் இருக்கிறது, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது அப்படின்னா சும்மா சிந்தப்படலை, சும்மா அதை ஆண்டவர் செய்யலை.
சிலுவையினால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்தார். அதை ஒவ்வொரு நாளும் உணரணும். அவருடைய பாடு மரணத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும், இயேசு எனக்காக மரித்தார். எதற்காக மரித்தார்? பூலோகத்திற்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம், அந்நியர்களாயிருந்தோம், விரோதிகளாயிருந்தோம், பகைஞர்களாயிருந்தோம். ஆனா அவர் மூலமாக இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். அவருடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்கள் அண்ணா, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தீர்கள். கிறிஸ்துவை சேராதவர்களாக நாம இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாயிருந்தோம். இன்னைக்கு வேதத்தில் நாம கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம உரிமை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் பரலோகத்தின் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று. ஆனா ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நாம கழுவுப்படக்கு முன்பதாக, அவர் இரத்தம் சிந்தக்கு முன்பதாக அந்நியர்களாயிருந்தோம். நல்ல நல்ல வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை, தேவன் இல்லை. எதையோ தேவன் என்று நம்பினோம், எல்லாவற்றையும் தேவன் என்று நம்பினோம். கண்களுக்கு எதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறதோ அதெல்லாம் தெய்வம் என்று நம்பினோம். இன்றைக்கோ அவர் இரத்தத்தை சிந்தினபடியினால தேவனா யார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து கிருபை செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அடுத்தடுத்து வசனங்களை வாசிக்கும் போது 13வது வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமானீர்கள். எதற்கு சமீபமாய் இருக்கிறோம்? எப்படி எனில், ஆண்டவருடைய வசனத்தை மேலே வாசிக்கும் போது எதற்கெல்லாம் நாம சமீபமாயிற்றோம்? இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினபடியினால, அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டபடியினால, அவருடைய இரத்தத்தினால நாம திருவிருந்தில இரத்தத்தில் பங்கெடுக்கிறபடியினால நாம முன்பதாக தூரமாயிருந்தோம். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமாயிற்றோம். எதற்கெல்லாம் என்று சொல்லி பார்த்தா 12வது வசனத்துல சொல்லப்பட்டபடியே கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம், இப்போ கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறிற்றோம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாயிருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம், இப்போ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு உரியவர்களாய் நாம மாறிட்டோம். இப்படியெல்லாம் அவருடைய இரத்தம் நம்மை சமீபமாக்கி இருக்கிறது. 14 வாசித்தால், எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவரே நம்முடைய சமாதான காரணராகினார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. என்ன சமாதானத்தின் காரணர்? அல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தின் உள்ளவைகளுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமா, நோவாவினுடைய நாட்களில பூமி அழிந்தது. அழிவு எங்க இருந்து எங்க வந்தது? வானத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தது. வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. 40 நாள் இடைவிடாமல் மழை. அல்லேலூயா. பெரிய பெரிய மலைகள், பர்வதங்கள் எல்லாம் முங்கிற்று. ஒரு ஜீவராசியும் தப்ப முடியல. பறக்குகிற பறவைகள் கூட, பறந்து கொண்டிருக்கிற பறவைகள் கூட தப்ப முடியல. எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு நாளுக்கு பறக்க முடியும்? பறந்து பறந்து களைப்படைந்து சோர்ந்து மயங்கி தண்ணில விழுந்து செத்து போச்சு. இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாராயும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அல்லேலூயா. அவருடைய பலியினால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், சிலுவையினால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், சிந்தப்பட்ட இரத்தத்தினால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை. ஏதோ சபைக்கு போனோம், இரத்தத்தில் பங்கெடுத்தோம், ஞான ஸ்நானத்தின் மூலமாய் இரத்தத்தினால கழுவப்பட்டோம், பேரளவில் நாம பார்க்கிறோம்.
இல்லை, இந்த இரத்தம் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்குகிற இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் இருக்கிற அளவற்ற ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரிவினையாக பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். ஹல்லேலூயா. 15 வாசித்தால், சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக, மறுபடியும் சொல்லுகிறார், இரு தரத்தாராகிய தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகவே முதல்ல வாசித்தோம் கொலோசியர் 1:20, இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். யாருக்கும் சமாதானம்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் சமாதானம்? பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படி இயேசு இரத்தம் சிந்தினார். அன்னைக்கு தேவனற்றவர்களாயிருந்தோம், தேவனுக்கு அந்நியர்களாயிருந்தோம். இப்போ என்னைக்கு இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, என்னைக்கு இரத்தத்தில் பங்கெடுத்தோமோ, அன்றைக்கே இந்த இரத்தத்தின் மூலமாய் பரலோகத்தில் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின ஒரு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அவருக்கே இந்த இரத்தத்தினால நாம பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா. இப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஒரு நாள் தேவன் என்று சொல்ல முடியாது, பிதா என்று சொல்ல முடியாது. புறஜாதிகளாயிருந்தோம், அவர் பகையாயிருந்தார். இயேசு கிறிஸ்து என்னைக்கு இரத்தம் சிந்தினாரோ பரலோகம் நமக்கு சொந்தமாயிற்று. இப்ப நாம பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பாடுகிறோம்? பரலோகம் என் தாய் வீடுங்கிறோம், சொந்த ஊருங்கிறோம், அங்க எனக்கு வீடு இருக்குங்கிறோம், சொத்து இருக்குங்க, விட்டா காரு பைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுவிய. அந்த அளவுக்கு உரிமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எதனால? இரத்தத்தினால. ஒரு இரத்தம், இரத்த உறவு. இந்த பூமியிலேயும் நம்மளுடைய பெற்றோர் யாருக்கு தான் சொத்தை எழுதி கொடுப்பார்? இரத்த உறவு. இரத்தத்தில் சம்பந்தம் இருக்கணும். பழக்க வழக்கம் நிறைய இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருக்கலாம். எல்லாருக்கும் சொத்து கிடையாது. சொத்து யாருக்கு தான்? இரத்த உறவுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு. இப்போ இரத்தத்தினால நம்ம மீட்டார். நாம இரத்தத்தில் இரத்தமா இருக்கிறோம், மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறோம், ஆவியில் ஆவியா இருக்கிறோம். இப்போ பரலோகம் நம்முடையதாய் இருக்கிறது. ஆகவே இந்த இரத்தத்தை மேன்மையாய் பாருங்க. எவ்வளவு முடியுமோ திருவிருந்து ஆராதனையின் முதல் பகுதியிலே வந்துருங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கள் 1/2 மணி நேரம் லேட். ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு 1/2 மணி நேரம் தள்ளுபடி பண்ணிடுவோம். பக்கத்தில் இருந்து வாரீங்க 1/2 மணி நேரம். நல்ல கார் இருக்கு, பைக் இருக்கு, பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் இருக்கு. இதுக்கு மேலே என்ன சலுகை வேணும்னு தான் தெரியலை. வேல் நேரம்னா வேலா இருந்துச்சு, நடக்க முடியலை அப்படிம்பிங்க. இன்னைக்கு வேலையை ஆண்டவர் மாற்றி, மழையும் மாற்றி, உங்களுக்கு ஏற்ற ஒரு கிளைமேட்டை தந்து நல்ல சௌரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரியை பார்த்தேன் காலையில் நியூஸ் வழியா. எல்லா வீடுகளுக்குள்ளாகவும் தண்ணீர். அல்லேலூயா. ஆமாம், வீடெல்லாம் ஸ்விம்மிங் பூலாக மாறிட்டு, வீட்டுக்குள்ளே ஹால்லே நல்லா குளிக்கலாம். தத்தளித்து கொண்டு இருக்கிறது. நமக்கோ நல்ல ஒரு சீதோசன நிலையை பரலோகத்தின் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தை தியானிங்க. அதுக்கு செய்யப்பட வேண்டிய கனம், கொடுக்கப்பட வேண்டிய கனம் நீங்க தான் கொடுக்கணும். அல்லேலூயா. பரலோகம் அதை எதிர்பார்க்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பகையை சிலுவையினால கொன்றாராம். 16வது வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையினால கொன்று அதனால இருதரத்தாராயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த இரத்தத்தினால யாருக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறோம்? தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு.
ஒரு நாள் புறஜாதிகளை இந்த தேவன் துரத்தினார், உங்க முற்பிதாக்களை துரத்தினார். ஆனா ஒரு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அது மூலமாய் பிதாவோடு நமக்கு ஒப்புரவு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் பிதாவுக்கு அந்நியர்களை போல சபையில் இருக்கிறோம். அபிஷேகம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, வேத வாசிப்பு இல்லை. எத்தனை முறை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படணும்? ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் இடைவிடாமல் அவரை தேடுங்க, அவரை ஆராதிங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறதை உணருங்க. ஏசப்பாவை நேசிங்க. ஏசப்பாவை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹல்லேலூயா. எதனால பிடிக்கணும் தெரியுமா? இவர் ஒரு ஆள் இல்லாம இருந்தா பரலோகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. இந்த பூமியும் நமக்கு நரகமாய் இருந்திருக்கும். பூமியின் வாழ்க்கை முடியும் போது நரகத்திற்குள்ளாகவும் தள்ளப்பட்டிருப்போம். சட்ட திட்டங்கள் எல்லாம் உடைத்தார். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பகையை சிலுவையினால கொன்றார். யாருக்கும் யாருக்கும் இருந்த பகை தேவனுக்கும் புறஜாதிகளாய் வாழ்ந்த நமக்கும் இருந்த பகை. அந்த பகை எப்படி வந்துச்சு? முற்பிதாக்கள்னால வந்துச்சு. யாக்கோபு தன்னுடைய பிதாவாகிய தேவனையே பின்பற்றினான். அவனுடைய சகோதரன் ஏசா வழி விலகி போனான். அல்லேலூயா. அப்போ ஒரு சகோதரன் தேவனை நேசிக்கிற வழியிலேயே நடந்து அவருடைய பிள்ளையாகவே இருந்தார். லோத்தினுடைய சந்ததி கெட்டு போச்சு. ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த யாக்கோபுக்கு பிறந்த ஏசாயா சந்ததி அப்படியே கெட்டு போச்சு. இவர்கள் எல்லாம் புறஜாதிகளை போல மாற்றப்பட்டார்கள், அந்நியர்களாய் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் எப்போதுமே ஒரு தேவனுடைய கோபம் அவர்கள் மேல இருந்து கொண்டே இருந்தது. பரலோகத்தில் இருந்து அவர்கள் மேல அக்கினி வருஷிக்கப்பட்டது. லோத்தினுடைய நாட்களில் வானத்தில் இருந்து மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டு பெருமழையை தேவன் கட்டளையிட்டார் புறஜாதிகள் மேல. நோவா காலத்தில் பகை இருந்துட்டே இருந்துச்சு. நீ என்னை நம்பல, நீ என்னை விசுவாசிக்கல, நீ எனக்கு ஆராதனை செய்யல, நீ என்னை பின்பற்றல. ஒரு பகை புறஜாதி மேல. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படியல, பிதாக்களினுடைய வழிகளில் நடக்கல. ஒரு பகை இருந்துட்டே இருந்தது பிதாவினுடைய இருதயத்தில். ஆகையினால ஜல பிரளயம் கட்டளை இடும்போது பிதா கொஞ்சம் கூட மனம் இறங்கல, எல்லா மனிதர்கள் மேல வந்தது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையினால கொன்றார். அல்லேலூயா. இப்ப நமக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் பிதாவுக்கும் நமக்கும் தூதர்களுக்கும் இருந்த எல்லா பகையும் இயேசு கிறிஸ்து சிலுவையினால இரத்தத்தினால கொன்று போட்டார், ஒப்புரவாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த இரத்தம் சாதாரண இரத்தம் அல்ல, இந்த பலி சாதாரண பலிகள் அல்ல, இது விசேஷமான பலி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 17 வாசித்தால் அங்கே மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். யாருக்கும் யாருக்கும்? பூலோகத்தாருக்கும் பரலோகத்தாருக்கும். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஆவியினால பிதாவினிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அவருடைய பலியின் மூலமாய் நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையினால நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டாருமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இதெல்லாம் ஒவ்வொரு திருவிருந்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா
எனக்கு ரொம்ப ஆசை, இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வேற மறக்க ரெண்டாவது ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பேசுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். அல்லேலூயா. சிலுவையில் கர்த்தர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவோமே, அது இதுதான், இரத்தத்தினால வந்த ஆசீர்வாதம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையினால இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல. அல்லேலூயா. இனி அந்நியர்கள் அல்ல, இனி பரதேசிகளும் அல்ல. நீங்கள் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுவீங்க? தேவனுடைய வீட்டார், கர்த்தருடைய வீட்டார். எதனால? பகையை இயேசு கிறிஸ்து தகர்த்தார், பகையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல திருவிருந்தே கிடையாது. அறிந்தும் அந்நியர்களாக இருக்கிறார்கள், எழுதி கொடுத்தும் தியானிக்க முடியல, கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள், குருடர்களுக்கு குருடர்கள் வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள். பின்ன கடைசியில் 2 பேரும் சேர்ந்து எங்க தான் விழுவாங்க? குழிக்குள்ள தான் விழுவாங்க. திருவிருந்தின் மேன்மை அது ரொம்ப சந்தோஷமா ஆசரிங்க. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா ஆசரிக்கணும், பயபக்தியா ஆசரிக்கணும். அதற்காக உங்களை இன்னும் பரிசுத்தமாய் உங்களை சுத்திகரித்து ஆராதனை ஒழுங்குகளுக்குள்ளாகலாம் வந்துருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருவிருந்தில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம இனி அந்நியர்கள் இல்லை, இனி பரதேசிகள் இல்லை, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இனி என்ன தெரியுமா நடக்கும்? மத்திய எழுதின சுவிசேஷம் 24:31. மத்திய எழுதின சுவிசேஷம் 24:31. வலுவாய் தோனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த திருவிருந்தில் எல்லாம் நாம பங்கெடுத்து யாரா இருக்கிறோம்? தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம், தேவனுடையவர்களா இருக்கிறோம். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையினால இரத்தத்தினால ஒப்புரவாக்கினது நிமித்தமாக ஒரு காலத்துல நம்மளை அழிக்கும்படி தூதர்கள் இறங்கி வந்தார்கள். இனியோ நம்மளை மீட்கும்படி தூதர்கள் இறங்கி வருவார்கள். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளம் தான் சுவிசேஷம். உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. சபையில மாத்திரமல்ல, கிரவுண்டில் மாத்திரமல்ல, வீதிகளிலேயும் பிரசங்கிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மனுஷனிடத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. டிவி மூலமாய், பேப்பர் மூலமாய், செல்போன் மூலமாய், இன்டர்நெட் மூலமாய் சுவிசேஷம் கடந்து போகிறது. இயேசு சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இதுவும் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாகணுமா? இயேசு மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்து ரட்சிக்கப்படுங்க. அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் அந்நியனாக இருந்தேன், பரதேசியா இருந்தேன், காணி ஆட்சிக்கு புறம்பானவராக இருந்தேன். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக இயேசு ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. புறஜாதிகளைப் போல இருக்காதீங்க. நல்ல சபையை தந்திருக்கிறார், சத்தியத்தை விளக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். புரிந்து கொள்ளுங்க, திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப தூதர்களை அனுப்புவாராம் கடைசி நாட்கள்ல.
ஒரு நாள் அழிக்கும்படி இறங்கி வந்தார்கள், இப்பொழுதோ மீட்கும்படி இறங்கி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் அழிக்கிற தூதர்கள் இப்ப எப்படி மாறிட்டார்கள்? மீட்கிற தூதர்களாய். புறஜாதியாயிருந்த நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற தூதராக இறங்கி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே ரோமர் 8:14 வாசித்து சீக்கிரமாய் முடிப்போம். 8:14 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க 15. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஆவியினால நாம சுதந்திரராய் மாறுகிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 10:46 வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10:46. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு காலத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதுவும் எல்லாருக்கும் இல்ல, தீர்க்கதரிசி, ராஜா, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா இயேசு கிறிஸ்து இருதரத்தாரையும் அவர் சிலுவையினால இரத்தத்தை சிந்தி ஒப்புரவாக்கினதுனால இயேசு கிறிஸ்துக்கு பிறகு எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக ஒரு சம்பவம் நடந்தது. எல்லா புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவியின் வரம் பொழிந்தருளப்பட்டது. இதை கண்டவர்கள் பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. எதனால? இந்த ஆவியினால நாம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தீர்களானால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதாவது நாம பயப்படுகிறதற்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆவி அன்றைக்கு புறஜாதிகள் மேல வந்தது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு மட்டும் இருந்தது. ஆனா ரத்தம் சிந்தின பிறகு புறஜாதிகள் மேல வந்தது. இந்த ஆவியினால பிதாவை ஏறெடுத்து பார்க்க கூட தகுதி இல்லாத நாம பிதாவாகிய தேவனை என் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையை, மகிமையை, தகுதியை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால எல்லா தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்க, இந்த திருவிருந்தினுடைய ஆசீர்வாதமும் ரகசியமும் இதுவே. இரத்தத்தினால ஒரு பெரிய சமாதானத்தை இயேசு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கள் படியிட்டு க்ளோரி ஹல்லேலூயா. அந்நியர்களாயிருந்தீர்கள், பரதேசிகளாயிருந்தீர்கள், தேவனை அற்றவர்களாயிருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தீர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியினால இருதரத்தாராயும் ஒப்புரவாக்கினார். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தின் உள்ளவைகளையும் அவர் ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க டாடி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இவ்வளவு மேன்மையான இந்த திருவிருந்த ஆராதனையை உங்களால் எப்படி அசட்டை பண்ண முடிகிறது? இவ்வளவு பாக்கியமான திருவிருந்த ஆராதனையை எப்படி நீங்க புறக்கணிக்கிறீர்கள்? பயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாக்கியத்திற்குள்ளாய் வரும்படி ஞான ஸ்நானம் எடுங்க. இந்த பாக்கியத்திற்குள்ளாய் வரும்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி வீடுகளில ஜெபம் பண்ணுங்க, சபையில ஆராதனை செய்யுங்க.
எஸ், ஹalleluya. அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, விடுதலை வருகிறது. ராமா ஷாதரா, ஹalleluya. ஒரு நாள் பரலோகத்தால துரத்தப்பட்டு கொண்டிருந்தோம். ஹalleluya. இப்பொழுதோ பரலோகத்தால நம்ம ரொம்ப நேசிக்கப்படுகிறோம். ஒருவருடைய இரத்தம் தான் காரணம். இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிதாவே, ஹalleluya, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. ராகா ஷாடா தாரா, ஹalleluya. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய இரத்தத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. என்னை ஒரு விசையாய் தகுதிப்படுத்துங்க, ஒரு விசையாய் என் பாவத்தை கழுவி சுத்திகரிங்க. ஹalleluya. பரலோக பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி கிருப 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 உண்டாகட்டும். ரபா காடா தாரா மனா தாரா. மகிமை 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 மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹalleluya. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென். இரத்தத்தினால சாபங்கள் மாறுகிறது, இரத்தத்தினால பகை மாறுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால தேவனோடு ஒரு ஐக்கியம், இயேசுவின் இரத்தத்தினால பரலோகத்தோடு ஒரு ஐக்கியம். ஆமென். காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த நீ, ஹalleluya, சுதந்திரவாளியாய் நீ மாறுகிறாய், நீ மாறுகிறாய். பரலோகத்தின் ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். ஓ டாகா தாரா பா டா தாரா. மகிமை மகிமை மகிமை. ஆவியினால நிரப்பப்படும்படி கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களையும் நிரப்புங்க, எங்களையும் நிரப்புங்க. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. முழு சபையில ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல, முழு சபை மேல, வாலிப பிள்ளைகள் மேல, ஹalleluya. அன்றைக்கு பேதுருவின் ஊழியத்தில் புறஜாதிகள் மேல இறங்கி வந்த அதே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் முழு சபையில் அந்த அபிஷேகம் முழு சபையை நிரப்பட்டும் ஐயா. அக்கினி 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 அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. மகிமை 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 மகிமை. ராமா ராகா ரபா ஷடா தாரா. ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோக பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அப்பா அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். என் இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்காக இரத்தத்தை சிந்தினவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல இயேசுவை ஆராதிப்போம், அந்த நல்ல இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஜீவனையே கொடுத்தாரே, இரத்தத்தை சிந்தினாரே. ராகா ஷாடா தாராபா.
மகிமை மகிமை மகிமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. புறஜாதியான என்னை, ஹalleluya, பரலோகத்திற்கு எதிராளியாயிருந்த என்னை, பகஞ்சராயிருந்த உங்களை, ஹalleluya, பரலோகத்தோடு இணைத்தார், பரலோகத்தோடு இணைத்தார். ராகா ஷாடா தாரா. அந்த மகிமை, அந்த மகிமை சபையை நிரப்பட்டும், ஆவியினால நிரப்பப்படட்டும். ரகமட ஹந்தோரோ. அக்கினி அக்கினி அக்கினி, அந்த மகிமையின் அக்கினி, அந்த தேவனுடைய அக்கினி. கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். முடமாயிருக்கிற கால்கள் செயல்படட்டும், கைகள் செயல்படட்டும். செயல்படாத அவயங்களில் பரலோகத்தின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் பாய்ந்து வருவாராக. உன் சரீரம் சுகமாகுகிறது, உங்க வியாதி சுகமாகுகிறது, உங்க பலகீனம் சுகமாகுகிறது. ஒரு உன்னத பலம், உன்னத பலம், பரிசுத்த ஆவியின் பலம். ஹalleluya. அக்கினியாய் இதோ இதோ இப்பொழுது உன்னை நிரப்புகிறது. பவர் 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 பவர். ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. ஷகரதரகதர பலபா. பகையை சிலுவையில் கொன்றார். உன் குடும்பத்தில் இருக்கிற பகை, சமுதாயத்தில் இருக்கிற பகை மாறட்டும் மாறட்டும். கணவனுக்குள்ளாய் அன்பு, மனைவிக்குள்ளாய் அன்பு அதிகமாகட்டும். ஏமே ராகா ஷாடா தரபலா. நன்றி 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 நன்றி.